நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கடந்த 2 மாதங்களாக துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் உள்ளிட்ட பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதால் இந்த மாதம் அந்த பொருட்களை சேர்த்து ரேஷன் கடைகளில் மக்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்று அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களுக்கான துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் அனைவருக்கும் வழங்கப்பட்டு வருவதாக உணவு பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், ஜூன் மாதம் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் பெறாதவர்கள் ஜூலை மாதம் முழுவதும் பெற்றுக்கொள்ளலாம். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஸோ பார்த்தீங்கன்னா கடந்த 2 மாதங்களாகவே துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் போன்ற பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனால் ஜூலை மாதத்தில் யாரெல்லாம் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் போன்ற பொருட்களை வாங்கலையோ அவங்க அந்த பொருட்களை ஜூலை மாதம் சேர்த்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடந்த மாதம் உங்களுடைய ரேஷன் பொருட்கள் கிடைக்க பெறாதவர்கள் இந்த மாதம் அதை சேர்த்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.